சீமான் அவர்கள் பேசியதுல உங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது இல்ல இது ரொம்ப அதீத மிகைப்படுத்தல்னு நீங்க நினைக்கிறது எதை நினைக்கிறீங்க? போராளிகளை கேவலப்படுத்துறது, பொறுப்பாளர்களை கேவலப்படுத்துறது எல்லாம் நாங்கள் பார்த்துக்கொண்டு சகித்துக் கொண்டு இருக்க முடியாது. திரு சீமான் அவர்களை இயக்கம் எப்படி பார்த்தது, நீங்க எப்படி பாக்குறீங்க? விடுதலை புலிகளுடைய போர் எப்ப மௌனித்தது, நாம் தமிழர் எப்ப உருவாது? அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நேர்காணல்ல நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை இலங்கை வட மாகாண சபையினுடைய முன்னாள் அமைச்சர் திருமிகு அனந்தி சசிதரன் அவர்களைத்தான் நாம் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். இன்றைக்கு தமிழகத்தின் அரசியல் சூழல் அப்படின்றது சீமான், பெரியார், பிரபாகரன் அப்படின்னு மையமிட்டு சுழன்று கொண்டிருக்கிறது. அது பற்றி பேசுறதுக்கு முன்பாக உங்களை பற்றிய ஒரு சின்ன அறிமுகம் எங்க நேயர்களுக்கு மேடம். நான் அனந்தி சசிதரன். என்னுடைய கணவர் தமிழீழ விடுதலை புலிகளுடைய திருவண்ணாமலை மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளர் எழிலன். அவர் இறுதிப் போர்ல 18/5/2009 இறுதிப் போர்ல இராணுவத்திடம் சரணடைஞ்சு இன்று அவருக்கு என்ன நடந்ததுன்றதை தெரியாத ஒரு ஆளா இருக்கிறேன். இப்பொழுது ஈழத்தமிழர் சுயாட்சி கழகம் என்ற ஒரு கட்சி ஒன்றை என்னுடைய செயலாளர் நாயகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறேன். பிரபாகரன், பெரியார் அப்படின்னு முன்னிலைப்படுத்தி சீமான் ஒரு அரசியலை நகர்த்தி கொண்டிருக்கிறார். அது பற்றி தொடர்ந்து பேசுறதுக்கு முன்பாக சீமானினுடைய செயல்பாடுகள் குறித்தெல்லாம் நிறைய ஐயப்பாடுகள், நிறைய பேர் நிறைய கருத்துக்களை அவங்கவுங்க பார்வையில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. திரு சீமான் அவர்களை இயக்கம் எப்படி பார்த்தது, நீங்க எப்படி பார்க்குறீங்க? இதுல ஒரு விஷயத்தை நான் முன்னிலைப்படுத்தணும். இந்த உங்களுடைய நேர்காணலுக்கு நான் வர்றதுக்கான காரணம் கூட, கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் எங்களுடைய புலனாய்வுத்துறை பொறுப்பாளர் பொட்டம்மான் அவர்களை இவர் ஒரு தரக்குறைவாக பேசிய ஆடியோ வெளிவந்த பொழுது உண்மையிலே அதற்கான எதிர்வினை ஆற்றி இருக்க வேண்டியவர்கள் முன்னாள் போராளிகள். நான் முன்னாள் போராளிகள் என்பது குப்பி தகடு எல்லாம் போட்டிருக்கின்ற போராளிகள், அவர்கள் போட்டிருந்த அவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் போராளிகளாக உலா வருகின்றார்கள். நான் அவர்களை சொல்லவில்லை. ஆனால் ஒரு அறம் சார்ந்து, நான் ஒரு போராளியினுடைய மனைவி, நான் விடுதலை போராட்டத்தையும் விடுதலை புலிகளையும் போராளிகளையும் மக்களையும் நேசிச்ச அந்த வகையில நான் ஒரு அறம் சார்ந்து அதற்கான என்னுடைய எதிர்வினை ஆற்றியிருந்த பொழுது மிக மோசமாக சீமான் ஆதரவாளர்களும் சரி, தடா சந்திரசேகராக இருக்கட்டுக்கும் மிக மோசமாக, நான் இலங்கையில கூட எங்களுடைய பொது எதிரியான இலங்கை இராணுவம் புலனாய்வு கூட அந்த அளவு மோசமாக என்னை விமர்சித்ததில்லை. அவ்வளவு மிக படு கேவலமாக விமர்சித்ததை நான் கடந்த காலங்களில் பார்த்திருக்கின்றேன். உண்மையில் இந்த எதிர்வினை ஈழத்திலிருந்து நான் ஒருவர் தான் அதற்கான ஒரு எதிர்வினை ஆற்றியிருந்தேன். அதன் பிற்பாடு ஒரு போராளி, முன்னாள் போராளி, கடல் தளபதியாக இருந்த ஒருவர் கதிரண்ணா, அவர் ஒரு எதிர்வினை ஆற்றியிருந்தார். பொட்டம்மன் அவர்கள் குறித்து வெளியான அந்த ஆடியோ சர்ச்சை தொடர்பாக நீங்க எதிர்வினை ஆற்றி இருந்தீங்க. உங்களுக்கு கடும் எதிர்வினைகள் இந்த தரப்பிலிருந்து வந்தது. துரோகி பட்டமெல்லாம் கொடுத்து உங்களை விமர்சித்திருந்தார்கள். உங்களுக்கும் இயக்கத்திற்கும் சம்பந்தமே இல்லை போன்ற பதிவுகளை எல்லாம் பார்க்க முடிந்தது. திரு சீமான் அவர்கள் சொன்னது அது நான் பேசல அப்படின்ற ஒற்றை வரியோடு கடந்து போனார். ஆனாலும் நீங்க அவர் தான் பேசினார்னு நம்புறீங்களா இன்னமும்? பொட்டம்மன் குறித்து அந்த பேச்சு அவரோட குரல்னு இல்ல, அந்த குரல் பதிவை வெளியிட்டதே முன்னாள் போராளியாக இருந்த ஒருவர். அவரோட கூடவே தான் முதல் நம்பி பயணிச்சிருக்கிறார். இவருக்கும் அவருக்கும் ஒரு முரண்பாடு வருகின்ற பொழுது அவர் அந்த ஆடியோவை அந்த முன்னாள் போராளி வெளியிட்டு விட்டார். அந்த குரல் எல்லாமே அவருடைய குரலாகத்தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதற்கு பின்னர் பல குரல்கள் அவருடைய இவ்வாறான உரையாடல்கள் எல்லாமே நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் மது போதையில் பேசினாரோ சும்மா பேசினாரோ அதெல்லாம் விடுங்கோ. ஆனால் எங்களுடைய போராளிகளை கேவலப்படுத்துறது, பொறுப்பாளர்களை கேவலப்படுத்துறது எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டு சகித்து கொண்டு இருக்க முடியாது. ஆனால் இதே சமயம் நான் இன்னும் ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன். கடந்த இறுதிப் போரின் போது திமுக எம்பி கனிமொழி அவர்கள் தொடர்பான அதிருப்தியையும் அவர் தொடர்பான கருத்தையும் நான் வெளியிட்டிருந்தேன். ஆனால் அந்த பக்கத்தில இருந்து இவ்வாறான மோசமான தாக்குதல்கள் என்னை நோக்கி வர இல்லை. இப்ப நீங்க சொல்றது முக்கியமான அந்த புள்ளி, பொட்டம்மன் குறித்து வெளியான அந்த ஆடியோ சர்ச்சை தொடர்பாகவே இப்போ நிறைய பேசிக்கொண்டே இருக்கிறார் திரு சீமான். விடுதலை புலி இயக்கத்தில் தன்னுடைய பங்களிப்பு குறித்து பேசியிருக்கிறார்.
தலைவருக்கும் அவருக்குமான பங்களிப்புன்னு அவரே பல இடங்கள்ல அவரே பேசுகிறார். எனக்கும் தலைவருக்கும் என்ன உறவு இருந்தது, நெருக்கம் இருந்தது, அது உணவா இருக்கலாம், துப்பாக்கி சுடுதலா இருக்கலாம், நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்ல. ஆனால் இது குறித்த எதிர்வினைகள் இயக்கத்தின் முன்னாள் போராளிகளோ இப்ப இருக்கிறவங்க அவங்க தரப்பிலிருந்து எதுவுமே இல்லாம ஒரு கனத்த மௌனம் இருந்தது. அதுக்கு என்ன காரணம்? ஏன் வெளிப்படையா யாருமே இது உண்மைன்னு சொல்லணும் இல்ல பொய்ன்னு சொல்லணும், ரெண்டுமே இல்லாத ஒரு மௌனம் நீடிக்க என்ன காரணம்? இங்க தாயகத்தில முன்னாள் போராளிகள் என்பவர்கள் தடுப்புக்கு போய் வந்து நிற்கிறவர்கள், அவர்கள் இது தொடர்பாக எதுவுமே பேச மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தொடர்ந்து இராணுவ புலனாய்வாளர்களுடைய கண்காணிப்பிலே இருக்கிறபடியே அவர்கள் இந்த நாடு விடுதலை அரசியல் அந்த இன அழிப்பு தொடர்பாக யாருமே பேசுற நிலையில் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் இல்லாத ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் ஒரு முன்னாள் போராளியினுடைய மனைவியாக இருந்திருக்கிறீங்க, இயக்கம் பற்றிய கட்டாயம் உங்களுக்கு சில விஷயங்கள் ஒரு அடிப்படை புரிதல்கள்லாம் இருந்திருக்கும். திரு சீமான் அவர்கள் பேசியதுல உங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது இல்ல இது ரொம்ப அதீத மிகைப்படுத்தல்னு நீங்க நினைக்கிறது எதை நினைக்கிறீங்க? இப்ப பார்த்தா இப்ப நிறைய வீடியோக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்குது. நிறைய பேர் அது தொடர்பான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப அண்மையில சந்தோஷம் அவர்கள் கூடவே போயிருந்த ஒளிப்பதிவாளர் சொல்லுற கதைகள் போர் பயிற்சி கொடுத்திருக்கிறதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்ப திரு சந்தோஷ் சொல்வது அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, எல்லா இடத்துலையும் சுற்ற முடியாது அப்படின்லாம் சொல்றாங்க. திரு சீமான் அவர்கள் சொல்வது எனக்கு போர் பயிற்சி கொடுத்தாங்க அப்படின்றதான் அவர் சொல்லுவது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்றீங்களா? யுத்தம் நடந்து கொண்டிருந்த அந்த டைம்ல தனக்கு பயிற்சி தாரது என்றதெல்லாம் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கதையத்தான் பார்க்கிறோம். ஏனென்றால் இதுல நீங்க பார்த்தால் தெரியும், இறுதி வரை தலைவரோடைய கூட இருந்த கதிரண்ணன் நிறைய விஷயங்களை தொடர்ச்சியா பேசிக்கொண்டு வாரார். அவர் நடந்த சம்பவங்களை நிறைய, மற்றது இவருக்காக சாட்சி கொடுக்கறதுக்கு அல்லது இவரை பிணி எடுக்க வாரவர்களாக பேசுகின்றவர்கள் தொடர்பாக கதிரண்ணன் மிக தெளிவான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார். அப்ப அதுதான் சரியானதாக இருக்கும். ஏனென்றால் இப்ப அவர் மீது விமர்சனங்கள் வருகின்ற பொழுது அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய கட்சியினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் இதை மாறாகத்தான் பேசுகிற ஒரு பக்கம் இருக்கு. பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன் அவர் கார்த்திக் அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதுல நிறைய குற்றச்சாட்டுகளை திரு சீமான் அவர்கள் மீது முன் வச்சிருந்தாங்க. உடன் திரு சீமான் அவர்களும் கடுமையா எதிர்வினையாற்றினார். இன்னொரு தரப்பு திரு பிரபாகரன் அவர்கள் குடும்பத்துக்கும் அண்ணன் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, கார்த்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இறுதி யுத்தத்தின் போதெல்லாம் அவங்க விலக்கி வைக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்ற விமர்சனமும் வந்துருச்சு. இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? திரு கார்த்திக் அவர்களோட விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, கார்த்திக் இந்த நாட்டில இருக்கே இல்லை, அது வேற. ஆனால் கார்த்திக் ஒரு ஒரு தேசிய தலைவர் பிரபாகரனுடைய அண்ணன் மகன், அந்த ஒரு அந்த மரியாதை எங்களுக்கு இருக்கு. அவர் இருந்தார், இல்லையே போராடினா அதெல்லாம் விடுங்க. ஆனால் அவரை அவ்வளவு கேவலப்படுத்துறதுக்கு என்ன வேண்மா? ஒரு வார்த்தையே ஒரு நாகரிகமான உரையாடலுக்குள்ள போறதுதான் ஒரு தலைமைத்துவத்துக்கு அழகு. முதல் அதுதான் உயரிய பண்பு. நாங்கள் என்ன அப்படி ஒரு எங்களுடைய தேசிய தலைவருடைய பண்பான உரையாடல், பண்பான பழக்க வழக்கங்களுக்குள்ள இருந்த நாங்கள் என்ற வகையில நாங்கள் அதை அப்படி பார்க்கிறோம். ஆனால் அவர் இப்ப மட்டுமில்லை, அவர் மட்டுமில்லை, எந்த போராளி எந்த மாவீரர் குடும்பம் என்றாலும் மிக கேவலமாக கொச்சையாக பேசுகின்ற அந்த பண்பு மாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு போராளி மாவீரரை நீங்கள் கேவலப்படுத்துறதோ கொச்சப்படுத்துறதுக்கோ ஒரு பொழுதும் அனுமதிக்க முடியாது. அந்த வகையில கார்த்திக் மனோகரனை பேசுறதுன்றது அது வேற கொள்கை பிரச்சனை அல்லது கருத்து முரண்பாடு எல்லாம் இருக்கலாம். ஆனால் ஒரு 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 அவருடைய தாயை கேவலப்படுத்தி இதெல்லாம் அவருடைய தாயார் தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு அண்ணி. அப்ப அவர் இருந்திருந்தால் இந்த நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்று யோசிச்சு பார்ப்போம். இப்போ திரு சீமான் அவர்கள் பெரியாரையும் பிரபாகரன் அவர்களையும் நேர் எதிர் துருவத்தில் முன்னிறுத்தி ஒரு விவாதத்தை தொடங்கி இருக்கிறார். பிரபாகரன் பெரியாருக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவராக இருந்திருக்கிறாரா? அங்க இருக்கக்கூடிய அமைப்பு, அங்க இருக்கிற போராளிகள் என்ன மனநிலையில இருந்தாங்க, அதை பகிர்ந்துங்களேன். பெரியார் தொடர்பாகவும் பெரியாருடைய சில கொள்கைகள் விடுதலை புலிகள்கிட்டையும் இருந்தது. ஏனென்றால் விடுதலை புலிகள் ஒரு பெண் அடக்குமுறைக்கு எதிராகவும் அவர்கள் பெண் உரிமை தொடர்பாக ஆழமான ஒரு பார்வை அவைட்டு இருந்தது. மற்றது ஜாதி ஒழிப்பை இங்கே அவை ஏற்கனவே செய்திருந்தவை.
பெரியாருடைய கொள்கையோட முரண்படுற பக்கத்துல எதுவுமே இல்லை. என்றால் சுயமரியாதையோட சுயமரியாதை கொள்கையை விடுதலை புலிகளும் முழுமையாக பின்பற்றிய ஒருவர்கள். ஆனபடியால் ஒரு பொழுதும் பெரியாரை விமர்சிக்க வேண்டிய அல்லது பெரியாருடைய கொள்கைகளை எதிர்க்க வேண்டிய தேவைப்பாடு விடுதலை புலிகளுக்கு இருக்கே இல்லை. ஆனால் நீங்க பார்க்க தெரியும், எங்களுடைய ஈழ விடுதலை போராட்டத்தில ஜாதி ஒழிப்பு திருமணங்களை தேசிய தலைவர் கொண்டு வந்திருந்தவர். அதே போல ஜாதி ஒழிப்பு அந்த செயல் திட்டத்தை முன்னெடுத்திருந்தவர். பெண் அடிமைத்தனத்தை நீக்கியிருந்தவர். சீதன ஒழிப்பை கொண்டு வந்திருந்தவர். ஆனபடியால் பெரியாரை எதிர்க்க வேண்டிய தேவை அல்லது பெரியாருடைய எண்ணப்பாடுகளை எதிர்க்க வேண்டிய தேவை இருந்திருக்கல. திரு சீமான் அவர்கள் சொல்றாங்க, நான் அதற்கு முன்பாக பெரியாரை ஆதரித்து தான் பேசிட்டு இருந்தேன், இப்ப ஏன் பெரியாரை எதிர்க்கிறேன் அப்படின்னா, நான் ஈழத்திற்கு அங்கு இலங்கைக்கு வந்த பிறகு அங்கு திரு பிரபாகரன் அவர்களை சந்தித்த பிறகு இந்த யுத்தத்தெல்லாம் கண்ட பிறகுதான் நான் பெரியாரை தீவிரமா எதிர்க்கிறேன் அப்படின்றார். அவர் கடுமையான சொல்லாடலை பயன்படுத்தி திராவிட கூட்டம் அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறார். அதற்கு காரணமாக பிரபாகரன் அவர்களை தானே சொல்றார். இல்லை, அது ஒரு பிழையான கருத்து. ஏனென்றால் அதுக்குள்ள நாங்கள் அந்த ஈழ விடுதலை போராட்டத்தின் வாழ்வியலோட வாழ்ந்த நாங்கள் என்ற பக்கத்துல நாங்கள் இப்படித்தான் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த இது ஒரு ஒரு எங்களையும் திராவிட இயக்கங்களையும் திராவிட கழகங்களையும் ஒரு முரண்பட வைக்கிற ஒரு வேலை திட்டம் இது. நாங்கள் ஒரு பொழுதும் நாங்கள் அது தேவையில்லாத விஷயமும் கூட. ஏனென்றால் பெரியாருடைய கொள்கைகளோட முரண்பட வேண்டிய தேவைப்பாடு இருந்திருக்கல. இன்றைக்கும் தேசிய தலைவர் பிரபாகரன் இருந்த பொழுதும் கூட நாங்கள் திராவிட கழகங்களோ திராவிட இயக்கமோ திராவிட அரசியல் பக்கங்களோ யாரோடையுமே முரண்பட்டது இல்லை. இன்றைக்கும் நாங்கள் அதை பேச வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. ஆனால் எங்களுடைய தேசிய தலைவரை முன்னிலைப்படுத்தி அந்த இதை கொண்டு வர்ற பொழுது நாங்கள் பேச வேண்டிய ஆக்களா இருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய ஈழ விடுதலை போராட்டத்துக்கு முழு உந்து சக்தியாக இருந்தது முழுக்க திராவிட கழகங்களும் திராவிட இயக்கமும் தான் எங்களுக்கு ஒரு எங்களோட போராட்டத்தை வளர்த்தெடுக்கிற ஒரு முக்கியமான வகிபாகத்தை கொண்டது. அதுக்கு பிறகு திராவிட இயக்கங்கள் திராவிட கழகங்களுக்கு இடையில ஈழ விடுதலை போராட்டம் தொடர்பாக பல முரண்பாடுகள் பல செயற்பாடுகள் அங்கே இருக்கு. அதை நாங்கள் இல்லை என்று சொல்ல இல்லை. ஆனால் எங்களுடைய போராட்டத்தை எங்களுடைய தேசிய தலைவர் அவரை நிராகரித்தார் அல்லது அவரை வெறுத்தார் என்ற பக்கத்தில் எங்களை வச்சு நீங்கள் இங்கே அரசியல் செய்யக்கூடாது. அது ஒரு முறையும் இல்லை. நீங்க எங்களை வைத்து அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா திரு சீமான் அவர்கள் சொல்றது, நான் மட்டும்தான், மற்ற எல்லாரும் சமரசத்துக்கு போயிட்டாங்க, நான் மட்டும்தான் தமிழ்நாட்டில் தமிழீழ விடுதலை தாயகம் அந்த எண்ணத்தை நான் தானே கொண்டு போயிட்டு இருக்கேன், நான் தான் பேசிட்டு இருக்கேன், தொடர்ந்து நான் தான் அதற்காக களத்துல நிக்கிறேன்னு சொல்றாரு. சரி, அவர் கொண்டு போய் അതിന്റെ ഔട്ട്പുട്ട് என்ன, அது கொண்டு போனேன் അതിന്റെ வெளியீடு என்ன? இன்றைக்கு தமிழ்நாட்டின் தேர்தல் காலத்துல ஈழத்தமிழர் சார்ந்த ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை முன்னெடுத்து தேர்தல் விஞ்ஞாபனங்கள் 2015க்கு பிறகு பெரிய அளவுல வரையில் பேசு பொருளாக இல்லை. அண்மையில கூட நான் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் இந்தியாவில் ஒரு மாநாடு கொண்ட எல்லா ஈழம் சார்ந்த தலைவர்களை கொண்டு வந்து அந்த மாநாட்டை நடத்தி இருந்த பொழுது ஒவ்வொரு கதவுகளை நாங்கள் தட்ட வேண்டிய நிலைமை வந்துட்டுது. ஏனென்றால் எங்களுக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில இருக்கிற அத்தனை பேருடைய ஆதரவும் தேவை. ஈழத்தின் பிரச்சனையை நாங்க பார்த்து கொள்றோம். ஆனா எல்லாத்தையும் ஆதரவும் தான் எங்களுக்கு தேவையான நிக்கிறோமே ஒழிய ஒரு சிலருடைய ஆதரவு தான் தேவையாண்டு இல்லை. நீங்க சொல்றீங்க எல்லாரையும் ஒருங்கிணைத்து மாற்று எண்ணங்கள் கொண்டவங்களை கூட சம்மதிக்க வைத்து ஒரு ஒற்றை புள்ளியில எங்களுக்கான ஆதரவு நிலைப்பாடை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி சொல்வது நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. இப்போ திரு கொளத்தூர் மணி அவங்க இருக்கிறாங்க, நெடுமாறன் அவர்கள் இருக்கிறாங்க, சுப வீரபாண்டியன் இருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் பங்களிப்பு செஞ்சிருக்கிறாங்க, வைகோ அவர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு, இப்போ திருமாவளவன் அவர்கள்லாம் அங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்றது. ஆனால் அவர்கள் அனைவர் மீதும் துரோகி பட்டம் இருக்கு. காரணம் அவங்க திமுகவோடு ஏதோ ஒரு விதத்தில் சமரசம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றது. நாங்கள் மட்டும்தான் இந்த இயக்கத்தின் கொள்கைகளை எடுத்துட்டு போறோம், இந்த இயக்கத்தின் பொறுப்பை எங்கள்கிட்ட தான்
போராளி சூசை வந்து எங்கள்கிட்ட தான் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, நாங்க தான் அதை எடுத்துட்டு போறோம்னு சொல்றாங்களே. மற்ற எல்லாரையும் ஒதுக்கியாச்சு, அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவங்க எல்லாம் சமரசம் செஞ்சுட்டாங்க, இன்னும் அதீத நிலைப்பாடு துரோகின்ற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்களே. இல்ல இதுல எங்களோடையும் கடும் அதிருப்தியான செயற்பாடு ஈழ விடுதலை போராட்டத்தை ஆதரித்த தலைவர்கள் மத்தியில இருக்கு. ஏனென்றால் அவர் தெலுங்கர், இவர் கன்னடர், இவர் ஒவ்வொரு விமர்சனத்தையும் வைக்கிற பொழுது நாங்கள் எங்கட பக்கத்தில இருந்து எதிர்வினை ஆற்ற இல்லை என்ற ஒரு குறைபாடு தமிழ் ஈழ ஆதரவான தலைவர் மகள் மத்தியில இருக்கு. உண்மையில நாங்கள் ஒரு பொழுதும் தமிழ்நாட்டு அரசியல்ல நாங்கள் அவருக்கு சார்பு இவருக்கு சார்பு ஒரு நாளும் நாங்கள் அந்த இது எடுத்ததில்லை. அவருக்கு சார்பான ஒரு நிலப்பாட்டை நாங்கள் எடுத்த ஆக்கள் இல்லை. ஆனால் ஒட்டு மொத்தமாக எங்கட போராட்டம் வளர்ந்த பொழுதும் சரி, உந்து சக்தியாக நின்று இந்த போராட்டத்துக்கு விலை கொடுத்து சொத்துக்களை கொடுத்து இருந்த குளத்தூர் மணியண்ண போன்ற கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்களுடைய போராட்டத்துக்கான வகிபாகம் என்றது ஒரு பெரிய பங்கு. ஆனால் இந்த நீங்கள் சொன்ன மாதிரியான செயற்பாடுகள் எல்லாரையுமே ஒதுக்கி ஒரு ஓரிடத்துல விட்டுட்டு எல்லாருமே ஈழத்துக்காக நாங்கள் கதைச்சு என்னத்தை கண்ட நாங்கள் ஈழத்துக்காக இவ்வளவு தியாகத்தையும் செய்து என்னன்ற அளவுக்கு எல்லாருமே ஒதுங்கி போகிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது எங்களுக்கு தேவையான ஒரு பக்கத்துக்கு முடியாம இருக்கு. இப்ப நாங்கள் ஒரு எங்கட ஒரு இனாளிப்புக்கான நீதி கேட்டு அதனூடாக ஒரு நியாயமான அரசியல் தீர்வு எட்டுறதுக்கு நாங்கள் தமிழ்நாட்டில எங்களுக்கு ஆதரவு தந்தவர்களை அணுக முடியாத ஒரு பக்கத்தில் எல்லாம் சிதைஞ்சு போய் இருக்கிற ஒரு பக்கத்தை தான் நான் உணர்வேன். கடந்த காலம் ஒவ்வொரு வீடுகளும் போய் கதவை தட்டி 2-3 முறை தட்டித்தான் இந்த மாநாட்டை கூட எனக்கு செய்யக்கூடிய ஒரு பக்கம் இருந்தது. நீங்க சொல்றது ஈழ ஆதரவு சக்திகள் சிதறுண்டு போயிட்டாங்கன்றீங்க, அதனோட மையமா நாம் தமிழரின் செயல்பாடு அமைஞ்சிருச்சு அப்படின்றதா உங்க விமர்சனமா? நிச்சயமாக. ஏனென்றால் எல்லாரையும் ஒதுக்கியாச்சு. நீங்க இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈழத்துக்கு நாங்கள் தான் என்று சொல்ற பொழுது மற்றவர்களை விமர்சிக்கிற பொழுது எங்கட பக்கத்தில இருந்து எங்களுடைய தமிழ் தேசிய பரப்புல பயணிக்கிற கட்சிகளும் எதிர்வினை ஆட்சே இல்லை. அப்ப அவைக்கு ஒரு மன கசப்பொண்டு இருக்குது. நாங்கள் ஈழத்துக்காக நாங்கள் இவ்வளவு செய்தோம், ஆனா ஈழத்தமிழர்கள் எங்கட பக்கம் எதையுமே பேசாம இருக்கணும் என்ற ஒரு கடைசியில் வந்து பொறுப்பை நாம் தமிழர்கிட்ட கொடுக்கலையா? திரு சீமான் அவர்கள் நீங்க பாத்துக்கங்கன்னு கொடுக்கலன்றீங்களா உங்க பார்வையில? நாம் தமிழர் எப்ப உருவாயினது? விடுதலை புலிகளுடைய போர் எப்ப மௌனிச்சது? நாம் தமிழர் எப்ப உருவாயினது? அது இந்த உருவாக்கம் பற்றி குளத்தூர் மணியனை மிக தெளிவாக வடிவா சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் ஒரு போராட்டம் இந்த மண்ணில நடந்து கொண்டிருக்கிற பொழுது எப்படி அந்த மண்ணில இருக்கிறவர்கிட்ட நீ போராட்டத்தை பார்த்துக்கொள்ள கொடுக்க முடியும்? இப்பவும் நாங்கள் சொல்லுறோம், ஈழ விடுதலை போராட்டம் தொடர்பாக ஈழ பிரச்சனை தொடர்பான தீர்வை நாங்க பார்த்துக் கொள்ளுறோம், இந்த மண்ணில இருக்கிற நாங்க பார்த்துக் கொள்ளுறோம். ஆனா எங்களுக்கான முழு ஆதரவையும் தமிழ்நாட்டில இருக்கிற கட்சிகள் தலைமைகள் எல்லாருமே எங்களுக்கு தாங்கும். உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு தேவையொழிய நாங்கள் எங்களுடைய இதை பார்த்துக் கொள்ளும். உங்கள் கோரிக்கை என்பது இங்க ஒரு ஆதரவு தளத்தை ஏற்படுத்தி கொடுங்க, ஒரு இணக்க சக்தியா செயல்படுங்க, எல்லாரையும் விலக்கி வைக்காதீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இன்றைக்கு ஒரு கடுமையான விவாதம் இருக்கு, சர்ச்சை இருக்கு, ரெண்டு பக்கமும் ஆளாளுக்கு இது சரி அது தவறுலாம் பேசிட்டு இருக்கிறப்ப தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு சார்பா ஒரு ஒரு ஆதரவு கடிதம் சீமானுக்கு வந்த மாதிரி வெளியிட்டு இருக்காங்களே, அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அத இல்ல, தமிழீழ விடுதலை புலிகள் 2009 5ஆம் மாசம் 18ஆம் தேதி அந்த இயக்கம் மௌனிச்சு. அதுக்கு பிறகு ஒரு துறையண்டு இயங்குதென்றால் அது யார் என்ற ஒரு பக்கங்கள் இருக்கு. இப்ப நாங்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில பக்கத்துல இருக்கிற தமிழ்நாட்டில நாங்கள் இந்தியாவில நாங்கள் எதிர்கொள்ளுற பிரச்சனை விடுதலை புலிகளுக்கு எதிரான தடையை நீடிக்கிறோம். இப்ப இன்றைக்கும் இப்ப விடுதலை புலிகளுடைய அரசியல் துறையண்டு வருகின்ற பொழுது இந்தியாவில விடுதலை புலிகள் இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனபடியால் இந்த தடையை நீடிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கு. நாங்கள் நிறைய பக்கம் விடுதலை புலிகளுடைய தடையை எடுங்கோன்னு ஐரோப்பிய நாடுகளிலேயே வழக்க போட்டு அதுக்காக வாதாடி கொண்டிருக்கிற பொழுது பக்கத்துல இருக்கிற அயல் நாடான இந்தியாவுக்கு ஈழத்தமிழர்கள் தேவை. ஆனால் அங்க விடுதலை புலிகளுக்கு எதிரான தடையை நீக்குங்கோ, ஏன் எங்களுக்கு நடந்த இனாளிப்புக்கான ஒரு தீர்ப்பாயத்தை நாங்கள் தமிழ்நாட்டில கூட செய்ய முடியாதவர்களாக இருக்கிறோம்.
ஒரு தீர்ப்பாயம் ஒன்றை நடத்தி அது கூடாக எங்களுக்கு நடந்தது இனஅழிப்புன்ற ஒரு தீர்ப்பை எடுக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற தமிழ்நாட்டில எங்களுக்கு முடியாம இருக்கிற அளவுக்கு நிலவ போயிருக்கு. ஆனபடியா விடுதலை புலிகள் மௌனிச்ச பிறகு விடுதலை புலிகளுடைய அரசியல் துறை என்பது என்ன என்ற ஒரு பக்கமும் இருக்கு. ஒரு கேள்வியை எழுப்புறீங்க, ஒரு சந்தேகத்தை எழுப்புறீங்க. இவ்வளவு பெரிய இன அழிப்புக்கு பிறகும் ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகும் எந்த தீர்வும் எட்டப்படல அப்படின்றதுதான் உங்க பார்வையா இருக்கு. உங்களுடைய எதிர்பார்ப்புகள், கோரிக்கைகள் என்ன மேடம்? ஜெயலலிதா அம்மையார் தமிழ்நாடு சட்டசபையில பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், ஈழத்தமிழர்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை வேண்டும், இன அழிப்பு நடந்தது என்று அவர் கொண்டு வந்த கோரிக்கையை இப்பொழுது இருக்கின்ற முதலமைச்சர் மீள அந்த தீர்மானத்தை சட்டசபையில கொண்டு வந்து அதற்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நான் பார்க்கிறேன் அதற்கு செயல் வடிவம் கொடுக்காத ஒரு தன்மை ஜெயலலிதா அம்மையாருடைய அந்த முடிவோட போயிட்டுது. ஆனபடியா மீள அதை கொண்டு வந்து அதுக்கு ஒரு உயிரோட்டமான ஒரு செயல் வடிவத்தை கொடுத்து அதனை நகர்த்தி ஈழத்தமிழர்களுக்கு நீங்கள் அவர்களுடைய அபிலாஷைகளை வென்றெடுக்க உதவ வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கோரிக்கையை முன்வைக்கிறேன். நன்றி. உங்களுடைய விரிவான பார்வைகளை முன் வச்சிருக்கிறீங்க. மிக்க நன்றி மேடம். நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.